ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பதிராமணத்தை வபரகாத்துஹு. வந்து இந்த ஆயிஷா பள்ளி வளாகத்துல உங்கள வந்து சந்திக்கிறதுல வந்து நாங்க பெருமைப்படுறோம். நீங்க வந்து யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்கன்னு மக்களுக்கு வந்து அதிலே சுற்றி உள்ள மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்திட்டீங்களாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த கேள்விகள நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அப்துல் ரஹீம். நாங்க வந்து திருச்சி மாவட்டம் ஐமான் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம் நாங்க. நான் வந்து டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எங்க கல்லூரியுடைய சில சிறப்பம்சங்கள பத்தி இந்த ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம் நாங்க. இந்த கல்லூரி வந்து 2000த்துல ஆரம்பிக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளியில 2000த்துல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஏறத்தாழ 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகி இன்னைக்கு 26 வருஷம் நாங்க அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ எங்களுடைய காலேஜில் வர சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஜி கோர்ஸ் வச்சிருக்கிறோம். 9 விதமான கோர்ஸ் இருக்கு. அது போக 4 விதமான பிஜி கோர்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த வருஷத்துலேருந்து அடிஷ்னலாக 2 பிஜி கோர்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். என்ன கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி சைக்காலஜி ஆட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறைய பெண்கள் வந்து அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறதுனால எம்எஸ்சி சைக்காலஜி ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த கோர்ஸ் வந்து இந்த வருஷத்தில் ஆட் பண்ணியிருக்கிறோம். யூஜியில் என்னென்ன கோர்ஸ் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டான கோர்ஸ் வந்து மொத்தம் 9 கோர்ஸில் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி வந்து அதிகமான மக்கள் விரும்புகிறாங்க. அடுத்து வந்து நியூட்ரிஷன் டயட்டிஷியன் கோர்ஸ் வந்து நிறைய பெண்கள் இப்போ விரும்பி படிக்கிறாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி. இந்த 3 கோர்ஸோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு டிசைனராக வந்து இந்த பிள்ளைங்க வெளியில் போவாங்க. அவங்களே துணியெல்லாம் வந்து டிசைன் பண்ணுற அளவுக்கு ஒரு திறமையை வந்து வளர்த்துக்கிறாங்க அந்த கோர்ஸ் மூலம். நியூட்ரிஷன் டயட்டிஷியனுடைய கோர்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயட்டிஷியன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த திறமையை வந்து அந்த படிப்பில் வளர்த்துக்கிறாங்க. 3வது சைக்காலஜி. சைக்காலஜி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த படிப்பில் வந்து அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது இன்றைக்கி மார்க்கெட்டில். அதனால் எங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் ஆகிறது எதுன்னா பிஎஸ்சி சைக்காலஜி தான் க்ளோஸ் ஆகும். அப்போ அந்த பெண்கள் முடிச்சுட்டு பிஜி போகிறதுக்கு இடம் இல்லாமல் தவிக்கிறனால எங்கள் காலேஜிலே வந்து இந்த வருஷம் எம்எஸ்சி சைக்காலஜியும் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் அட்மிஷன் வந்து குயிக்காக புக் ஆகிட்டு வருது அல்லாட கிருபையில். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏ, அப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஎஸ்சி மேக்ஸ் இருக்குது, அப்புறம் பிபிஏ கோர்ஸ் இருக்குது. இது மாதிரி யூஜியில் நிறைய கோர்ஸ் வச்சுருக்கிறோம். இது போக எங்கள் காலேஜோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கிறோம். வெளியூர் பெண்களுக்காக வந்து ஒரு 500 பேர் தங்குற அளவுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களே கிடையாது எங்கள் காலேஜில். முழுக்க 100க்கு 100 பெண்கள் படிக்கிற கல்லூரிங்கிறது தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய சிறப்பு அம்சம் எங்கள் காலேஜில். அப்போ உள்ளுக்குள்ள ஆண்களே இல்லாதனால பெண்கள் வந்து அவங்களுடைய அந்த புர்கா விஷயங்களில் சுதந்திரமாக போட்டுட்டு அவங்க வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு எந்த கூச்சமும் இல்லாமல் இருக்கலாம். நல்ல ஒரு விஷயம். ஆமாம், இது ஒரு விஷயம் வந்து எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் அடித்து சொல்ல முடியும். பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கும், சுதந்திரமான ஒரு சூழல் இருக்கும் ஆண்கள் இல்லாதனால. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மொபல்லிஹா கோர்ஸ் வந்து எங்களுடைய பெரிய ஹைலைட்டு. தமிழ்நாட்டில் வந்து நம்ம முஸ்லீம் பெண்கள் வந்து துன்யா கல்வியோடு சேர்ந்து மறுமை கல்வியும் படிக்கிறதுக்காக எங்களோட நிர்வாகம் வந்து இந்த மொபல்லிஹான்னு சொல்லி ஒரு 3 வருஷ கோர்ஸும், அப்புறம் மொல்லிமான்னு சொல்லிட்டு 2 வருஷ கோர்ஸும் வச்சுருக்கிறோம். இதில் வந்து பெண்களுடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். போகும்போது 2 டிகிரி வாங்கிட்டு போகிறது பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்கும் எங்கள் காலேஜில். பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் பெண்களுக்காக இந்த 2 கோர்ஸுமே நாங்கள் சிறப்பம்சமாக வச்சுருக்கிறோம். அது மாதிரி ஹாஸ்டல் பற்றி சொல்கிறதுனா, சாப்பாடு வந்து ரொம்ப ஒரு தரமான முறையில் ரொம்ப ஹைஜீனிக்காக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு நியாயமான மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் அந்த காசை வாங்கி பெண்களுக்கு அந்த சாப்பாடு வசதிகள், அது மாதிரி விளையாடுறதுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கோம். பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது, அது மாதிரி ஓப்பன் ஜிம் இருக்குது, கபடி கிரவுண்ட் இருக்குது, டென்னிஸ் கிரவுண்ட் இருக்குது, அது மாதிரி வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்கு அத்லெட்டிக்ஸ் கிரவுண்ட் இருக்குது. ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலெலாம் எங்கள் பிள்ளைங்க போய் ஜெயிச்சுட்டு வந்துருக்குறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸில் விருப்பம் உள்ளவங்களுக்கு நாங்கள் தனியாக வந்து ஸ்காலர்ஷிப் கோட்டாவும் வச்சுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா. அப்போ இதெல்லாம் வந்து பெண்கள், நம்ம சமுதாய பெண்களுக்காக ஒரு சிறப்பான அம்சங்களாக எங்கள் கல்லூரியில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறோம். என்ன ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அக்கோஸ்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக ஏர் கண்டிஷனிங் பண்ணி ஒரு 1000 பிள்ளைங்க வந்து அந்த பட்டமளிப்பு விழாலாம் சிறப்பான முறையில் அவங்க வந்து நடத்தணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கோடி ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி ஆடிட்டோரியத்தை வந்து நாங்கள் ரெனோவேஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். அது எங்கள் காலேஜில் மிகப்பெரிய சிறப்பு அம்சம். தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அந்த ஆடிட்டோரியத்தை புதுப்பிச்சிருக்கிறோம் இந்த வருஷம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இந்த பட்டமளிப்பு நடக்கும்போது பெண் குழந்தைகளுக்கு அது வந்து வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு
ஒரு தருணமாக இருக்கும் அந்த காலேஜில், அந்த ஆடிட்டோரியத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன் வந்து. அது மாதிரி சனது கொடுப்போம். 3 வருஷத்துக்கு முன்னாடி பட்டம் முடிக்கும்போது சனது நடக்கும். அதுவும் அந்த ஆடிட்டோரியத்தில் வச்சு தான் நடத்துகிறோம். அது பேரண்ட்ஸ்களோடு சேர்த்து நடத்துறதுனால பேரண்ட்ஸ்களும் அந்த பிள்ளைங்க நேரடியாக பட்டம் வாங்குறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. அடுத்தது இப்போ ஒரு பள்ளி ஒன்று உள்ளுக்குள்ளே பெண் குழந்தைகளுக்காக கட்டிகிட்டு இருக்கிறோம். அது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள ப்ராஜெக்ட் அது. ஏற்கனவே பள்ளிவாசல் இருக்குது. அது வந்து சின்ன பள்ளியாக இருக்கிறனால ஒரு அழகான முறையில் வடிவமைக்கணும்னு சொல்லி நிர்வாகத்தில் முடிவு பண்ணி இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் மாதம் அந்த பள்ளி வந்து நிறைவடைகிற தருவாயில் இருக்குது. அது வந்து எங்கள் கல்லூரியுடைய ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் சொல்ல முடியும் எங்களால். பெண் குழந்தைகளுக்கு வந்து தொழுகை நடத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே உள்ளார பண்ணி வச்சுருக்கிறோம். வருஷத்தில் அந்த ரமதான் மாதத்தில் தராவி தொழுகை 30 நாள் நடக்கும். பார்த்தீங்கன்னா ஆஃபில் வந்து 30 நாளும் தராவி தொழுது அந்த முழு குரானும் ஓதி முடிப்பாங்க. அது மாதிரி இஃப்தாருக்கு சஹருக்கெல்லாம் சிறப்பான சாப்பாடு ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். இதெல்லாமே எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் வந்து மக்களுக்கு அதிரை மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதனால் இங்கே உள்ள மக்கள் வந்து எங்கள் காலேஜ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா நான் இந்த காலேஜ் இன்னைக்கு தான் நானே கேள்விப்படுறேன். அதனால் வந்து இந்த ஒரு கருத்தரங்கம் மூலம் அல்லாஹ்வுடைய கிருபையில் நிறைய மக்களுக்கு இது போய் சேரணும். எங்கள் கல்லூரி பற்றி நிறைய பேரண்ட்ஸுங்களுக்கும் அந்த +2 முடிச்ச பொண்ணுங்களுக்கும் தெரியப்படுத்தணுன்றதை உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு கல்லூரி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதாவது மிக தெளிவா நாங்க ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்காம எல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டோமா? கேள்விகளுக்கும் மொத்தமா கம்ப்ளீட்டா விலாவாரியா வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டீங்க. நாங்க அல்ஹம்துலில்லாஹ். கேள்விகள் நிறைய வச்சிருந்தோம். சரி. எல்லா கேள்விகளுக்கும் சேர்த்து அப்படியே வரிசைமா பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஹசன் ஏதாச்சும் ஒரு இது கேள்வி இருக்கா? ஒரு நிமிஷம் ஷார்ட் ஒன்று சரி, ரைட், ஓகே. இன்னொரு அப்ப விஷயம் அடுத்தது, எங்க கல்லூரியில இருந்து முபல்லிகா கோர்ஸ் சம்பந்தமா சில அது ஸ்டாஃப் விஷயம். வந்திருக்கிறாங்க. அதை வச்சு அவங்க வந்து அந்த கோர்ஸ்ல என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்கு, ஆ, அந்த 3 வருஷம் என்ன சொல்லி தர போறோம் ஒரு பெண் குழந்தைக்குன்றத அவங்க ஒரு விளக்கமா சுருக்கமா சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ். நீங்க அனுமதி கொடுத்தா அவங்களை கூப்பிடலாம். ஆமா ஆமா வந்து கூப்பிடாமா அவங்கள? சொல்லிட்டு சொல்லுங்க. வாங்கம்மா. எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீங்க 2 பேரும் வந்து ஐமன் காலேஜோட ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸ்டூடெண்ட் தானே? ஸ்டூடெண்ட் ஆகி அங்கே அங்கேயே படிச்சு படிச்சு சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் ஆகி அதோட அங்கேயே ஸ்டாஃப் ஆயிருக்கோம். நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்தேன். சேரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமேனா இஸ்லாமிக் கல்வியோ இல்லை, நான் சேர்ந்தது வந்து வெறும் உலக கல்வி கற்றுக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாமே இது பண்ணி மார்க்க கல்வி கற்றுக்கிறதுக்கான ஆர்வத்தையும் கொடுத்தாங்க. நான் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. பட் ஆனால் நான் அந்த 3 வருஷத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியின் மூலியமாக தான் நான் இப்போ அங்கேயே ஒரு முபல்லிகா ஸ்டாஃபாக வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். குரான் ஓதுறதா இருக்கட்டும், ஒரு தஜ்வீத் முறைப்படி ஓதுறதுக்கா இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுத்த விதமும் சரி, எனக்கு இன்னும் நல்லா கற்றுக்கணுன்ற ஆர்வத்தை கொடுத்துச்சு. அங்கேருந்த ஆசிரியர்களும் சரி, உனக்கு வராதுன்னு யாருமே சொன்னது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், வரலைனாலும் முயற்சி பண்ணு, நீ இதை பண்ணனா உனக்கு வரும், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்வம் தான் எனக்கு கற்றுக்கணுன்ற ஆசையை கொடுத்து இப்போ நான் அங்கே ஒரு ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் படிக்கும் போதும் சரி, எனக்கு நிறையா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அதை வச்சும் நான் நிறையா கற்றுக்க முடிஞ்சிச்சு. நான் எதுக்காக இப்போ ஒரு டீச்சர் ஆனேன்னா, எப்படி நான் ஒரு கஷ்டப்பட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை எத்தி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே ஒரு முபல்லிகா ஆசிரியராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது உங்களுடைய கருத்துப்படி அங்க ஜீரோவா போனதை வந்து ஹீரோவா ஆக்கி விட்டுறாங்க அந்த காலேஜ். கண்டிப்பா எங்க காலேஜ்ல எதுவுமே தெரியாம வந்தோம்னா, அவங்க சொல்லிக் கொடுக்க வே ஆஃப் அப்ரோச்சிங் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே தெரியல உனக்கு வராது அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. நீ இந்த தடவை வரலையா, ஓகே, நீ நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவேன்ற அந்த மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. அது மூலியமா தான் அங்க படிச்ச நிறைய பேர் அங்க ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க வந்து இஸ்லாமிய அதாவது தீனியாத்துடைய ஒரு டீச்சர்ஸா இருக்கிறீங்க. எந்தெந்த மாதிரியான இஸ்லாம் சார்ந்த கல்விகளை அந்த கல்லூரியில போறீங்க? எங்களோட கல்லூரியை பொறுத்த வரைக்கும் முபல்லிகான்ற 3 வருட பாடத்திட்டத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எதன்படி அப்படின்னா, குரான் அதிகமாக நாங்கள் போதிக்கிறோம். ஏன்னா ஒரு ஒரு மாணவி கிட்ட குரானோடது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட தப்பு நடக்காது. அதனால குரானை நாங்கள் அதிகமாக போதிக்கிறோம். வெறும் குரானை மட்டும் போதிக்காமல் தஜ்வீத் முறைப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அவங்க வந்து 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் முபல்லிகாவோட பாடத்திட்டத்தை படிப்பாங்க. அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா, ஹிஃப்லு பண்ணக்கூடிய மாணவிங்க இருக்காங்கன்றது இல்லையா, ஹாஸ்டலில் இருப்பாங்க. அவங்களுக்காண்டி ஹிஃப்லு மனனம் செய்கிறதுக்காகவும், இன்னும் அவங்க தஜ்வீதில் நிறைய கற்றுக்கணும், தஜ்வீத் படி அவங்க ஓதணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் 2 ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட நோக்கமே பெண் கல்வி, சமுதாய கல்வி. எப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கப்படுதோ கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த விஷயனே வச்சுருக்கோம். அது வெறும் உலக கல்வி மட்டும் இல்லாமல் மார்க்க கல்வியோடு சேர்ந்து கற்றுக்கணுன்றதுக்காக தான் உலக கல்வி, மார்க்க கல்வி ரெண்டுமே நாங்கள் கொடுக்குறோம். இப்போ வெறும் மார்க்க கல்வி மட்டும் கற்றுக்கிட்டாலும் அதை எத்தி வைக்கிறதுக்கு உலக கல்வியோட அறிவு கண்டிப்பாக வேணும். அதனால ரெண்டுமே எங்களோட கல்லூரியில் அல்ஹம்துலில்லாஹ் போதிய அளவுக்கு நல்லாவே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ முபல்லிகா, முஅல்லிமா அதை தவிர்த்து
ஹாஃபில் ஆலிம் அந்த மாதிரியான கோர்சஸ் ஃபியூச்சரில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? இன்ஷால்லா இப்போ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 3 o'clock காலேஜ் ஓவர் ஆனதுக்கப்புறமா 3 o'clock மேலே ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் மேம் ஃபீமேல் ஸ்டாஃப் அலாட் பண்ணி அவங்களுக்கான தேவையான எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் அவங்கள வெளிலாக்கி விடுறாங்க. நெக்ஸ்ட்டு யாருக்கு வந்து குரான் சுத்தமாக ஓத தெரியாதோ அவங்கள டீச் பண்ணவும் முபல்லிகா ஸ்டாஃப் ஹாஸ்டலில் தங்க வச்சு அதுக்கான பாடத்திட்டத்தை கொண்டு போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் யாருக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சு ஓதி வராங்களோ அவங்களுக்கு ஹாஃபில் மனனம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சூறாலேருந்து ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் அவங்களால எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்தளவு நாங்கள் நல்ல முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது அத்தனையுமே வந்து ஆகிரத்துக்குரிய கல்வி. உலக கல்விக்காக ஏதாச்சும் நீங்கள் வந்து முன்னெடுக்கிறீங்களா? உலக கல்வி அதாவது இந்த காலம் வந்து எப்படின்னாக்கா பெண்கள் தொழில் முனைவர் வந்து அதிகமாக ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தொழில் சம்பந்தமாக ஏதாச்சும் நீங்கள் உங்களுடைய காலேஜில் வந்து அது சம்பந்தமாக எது வச்சுருக்கீங்க? அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நாங்கள் வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் வச்சு எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ரைட்டிங் கிளாஸு, டெய்லரிங்கு, பியூட்டிஷியன் கோர்ஸு, 2-wheeler டிரைவிங், 4-wheeler டிரைவிங், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெல் ட்ரெயின்ட் விமன் ட்ரெயினரை வச்சு அங்கே கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஐஇசிடி கோர்சஸ், டேலி ப்ரைமு, டெஸ்க்டாப் பப்ளிஷிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோர்சஸும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. இன்ஷா அல்லாஹ் கூடிய மட்டும் உங்களுடைய இந்த தகவலை வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். கிராஜுவேஷனுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன். நான் 2018 21 பேட்ச். நான் இந்த ஐமனில் படித்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். இந்த ஐமன் காலேஜில் நான் படித்த வரைக்கும் இங்கே நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே வந்து எனக்கு வந்து சிஎம்ஏ கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. காலேஜ்குள்ளேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த கோர்ஸ் கொடுத்தனால தான் என்னால் வந்து சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஐமன் காலேஜ். BBA 2018 to 21 batch. So now I'm doing a makeup artist and a beautician, and then I completed MBA. So நீங்கள் வந்து இங்கே ஐமானில் வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் ரொம்ப நிறையாவே கிடைக்கும். நம்ம நார்மலாக இங்கே பேச தெரியாமல் வருவோம். ஸோ லைக் வந்து நம்மளை வந்து இன்னும் நல்லாவே ரீச் ஆக வச்சுருவாங்க. ஸோ நிறைய லைக் இங்கே இருந்து போனீங்க அப்படின்னா உங்களால நிறையா ரீச் ஆக முடியும். ஸோ மற்ற காலேஜஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்டடீஸ் மட்டும் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் வந்து நம்மளோட டேலண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இன்ஷால்லா அட்மிஷன் போடுறப்போ எல்லாருமே நிறையா பேர் இன்ஷால்லா அட்மிஷன் Assalamu alaikum. Myself is Hajra and I'm from Tripur. I came here to study my bachelor's of business administration, and I want to highlight here the learning style and their technique of teaching the students is very nice, because I am the one person who want to be achieved in the human resource, and my faculty, I want to highlight here, my faculty is Fairoz, and she helped me to grow a lot, and and she cleared me and she made me to help to go through my goals, like I want to go in HR. So now I can say now I'm working as a senior executive in HR department in one top MNC. So I all recommend you guys to come and join the Simon College to grow your career. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ரீஷ்மா. நான் வந்து
2018-21 பேட்ச் பிபி டிபார்ட்மெண்ட்டில் படித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐமான் காலேஜ் இஸ் த பெஸ்ட் காலேஜ். நான் படித்த வரைக்கும் எனக்கு நாலேஜ்லாம் கெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பார்ஷாலிட்டியும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து ஐமான் காலேஜ். ஓகே, நண்பு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம்.